சென்னை கீழ்ப்பாக்கத்தில் பெண்கள் விடுதிக்குள் புகுந்து பாலியல் அத்துமீறலில் ஈடுபட்ட ப்ரூஸ்லி பூபத்து என்பவர் கைது செய்யப்பட்டிருக்கிறார். தனியார் மருத்துவமனையில் பணிபுரியும் பெண் செவிலியர்கள் தங்கியிருந்த விடுதி அறைக்குள் புகுந்து அத்துமீறலில் ஈடுபட்டதாக புகார் எழுந்ததை அடுத்து சென்னை கீழ்ப்பாக்கத்தில் பெண்கள் விடுதிக்குள் புகுந்து பாலியல் அத்துமீறலில் ஈடுபட்ட ப்ரூஸ்லி பூபத்து என்பவர் கைது செய்யப்பட்டிருக்கிறார். கூடுதல் விவரங்களை செய்தியாளர் சரவணகுமார் வழங்கிட கேட்கலாம். சரவணகுமார், வணக்கம். இந்த கைது தொடர்பான மேலும் விவரங்கள். சென்னை கீழ்ப்பாக்கத்துல ஒரு தனியார் மருத்துவமனையில் பணிபுரிந்து வரும் செவிலியர்கள், பெண் செவிலியர்கள், இவர்கள் ஒரு விடுதியில அந்த பகுதியிலே தங்கியிருக்கிறார்கள். இந்த விடுதிக்குள் நேற்று இரவு புகுந்த நபர் ஒருவர் ஒரு பெண் செவிலியர் அவர் மட்டும் தனியாக இருந்தபோது அந்த அறைக்குள் நுழைந்த அந்த பெண் செவிலியரிடம் பாலியல் அத்துமீறலில் ஈடுபட்டிருக்கிறார். அந்த பெண் செவிலியர் கூச்சலிட்டதை தொடர்ந்து அந்த நபர் அங்கிருந்து தப்பிச் சென்றதாக கூறப்படுகிறது. இது தொடர்பாக போலீசாருக்கு தகவல் கிடைத்தது. உடனடியாக அந்த பகுதியில் இருந்த சிசிடிவி பதிவுகளை எடுத்து பார்த்திருக்கிறார்கள். அதில் அந்த தப்பிச் சென்ற நபர் ஒரு இருசக்கர வாகனத்திலே சென்றிருக்கிறார். அந்த இருசக்கர வாகனத்துல சிவப்பு நிறத்தில் சீட் கவர் போடப்பட்டிருந்திருக்கிறது. அதை அடையாளமாக கொண்டு அதே பகுதியில் அந்த சாலையிலேயே சிசிடிவியில் பின்தொடர்ந்திருக்கிறார்கள். இது போரூர் அருகே முகிலிவாக்கம் என்ற ஒரு பகுதியில வழியாக சென்று பார்த்ததுல ஒரு தெருவில் அந்த இருசக்கர வாகனம் நின்றிருக்கிறது. அந்த இருசக்கர வாகனத்தை அடையாளமாக வைத்து அருகில் இருப்பவர்களிடம் விசாரித்து அந்த நபரை, அந்த பாலியல் சண்டையில் ஈடுபட்டு தப்பிச் சென்ற அந்த நபரை கைது செய்திருக்கிறார்கள். அந்த நபர் பெயர் ப்ரூஸ்லி பூபதி என்பது தெரிய வந்திருக்கிறது. கைது செய்யப்பட்ட அந்த நபர் ஒரு தனியார் மருத்துவமனையில கோடம்பாக்கம் பகுதியில அவர் பணிபுரிவதும், அவருக்கு பழக்கமான பெண் ஒருவர் அந்த விடுதியினுடைய அறையில் தங்கியிருப்பது தெரிந்து அங்கு சென்றதாகவும், ஆனால் வேறொரு பெண் செவிலி இருந்தபோது அந்த பெண்ணிடம் ஒரு பாலியல் அத்துமீறல் ஈடுபட்டிருக்காரு தெரிய வந்திருக்கிறது. இந்த நபர் மீது பாலியல் அத்துமீறல், பெண் வன்கொடுமை உள்ளிட்ட பிரிவுகளில் வழக்கு பதிவு செய்து கீழ்ப்பாக்கம் போலீசார் கைது செய்து சிறையில் அடைத்திருக்கின்றனர். விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி சரவணகுமார். பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.